டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் மீது ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் சரமாரியான தாக்குதலினுடைய சேத விவரங்கள் தெரியாவிட்டாலும் அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுப்போம் என்று இன்று காலை கூறிய ஈரானுடைய படைகள் தொடர்ந்து நடத்தி இருக்கின்ற இந்த தாக்குதல், இதற்கான காரணம் என்ன? அமெரிக்க படைகள் ஈரானுடைய டேங்கர் கப்பலுக்கு எதிராக நடத்திய தாக்குதல், அதாவது ரெபுஸ்கா என்கின்ற ஈரானுடைய பெரிய டேங்கர் கப்பலின் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றன. இந்த ஈரானிய கப்பல் அத்துமீறி சென்றதாகவும் தாங்கள் மறித்த பொழுது நிற்க மறுத்ததாகவும் 6 மணி நேரம் தாங்கள் நிறுத்துவதற்கு போராட்டம் நடத்தியும் அவர்கள் தங்களுடைய எச்சரிக்கையை பொருட்படுத்தாத காரணத்தினால் தாக்குதல் நடத்தியதென்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலானது கப்பலினுடைய இயந்திர அறைக்குள் துளைத்து சென்றிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் இதை ஊர்ஜிதம் செய்திருக்கின்றார். இயந்திர கட்டுப்பாட்டு அறைக்குள் இந்த தாக்குதல் நடந்த காரணத்தினால் கப்பல் அசைய முடியாமல் நின்று போனது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். டென்மார்க்கினுடைய சர்வதேச விவகார செய்தியாளர் கிறிஸ்டியான் மௌரிட்சன் இந்த தாக்குதலானது வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறியது போல முதலாவது படியில் ஏறி கீழே இறங்கி மறுபடியும் முதலாவது படியில் ஏறுவது போல எந்த முன்னேற்றமும் இல்லாமல் மறுபடியும் பாலர் வகுப்பிற்கு சென்றது போன்ற ஒரு வேலையாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த தாக்குதல் ஒரு அருவருக்கத்தக்க செயலாகும் என்றும் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய ஒரு தருணத்தில் இப்படியான ஒரு இடத்தில் சிக்கப்பட்டு கொண்டது உலக நாடுகளை பெரும் சங்கடத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அடிக்கு அடிதான் சமரசம் என்பது கிடையாது என்றும் தான் இனிமேல் கீழ்ப்படிவுள்ளவனாக நடக்க மாட்டேன் என்றும் நேற்று கூறியதன் பின்னதாக இந்த தாக்குதல் நேற்று ஞாயிறு பிற்பகல் 3 மணி அளவில் நடைபெற்றிருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி வழங்குவோம் என்று கூறிய ஈரான் இப்பொழுது அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதல்கள் பெரும் போராக உருவாகாவிட்டாலும் கூட கொள்கை அளவில் இதற்குள் பல சிக்கல்கள் இருக்கின்றன. அந்த சிக்கல்கள் என்ன பார்க்கலாம். ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்காவிற்கு உண்மையில் பேச்சுவார்த்தையில் விருப்பம் இருக்கின்றதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு ஏற்ப இந்த கப்பலை அனுப்பியிருக்க வேண்டும். அதேவேளை ஈரான் தன்னை பரிசோதிக்கின்றது என்று நினைத்து அமெரிக்கா இந்த கப்பலின் மீது தாக்குதலை நடத்தி இருக்க வேண்டும். எனவே இந்த இருவரும் விட்டு கொடுக்க முடியாத இடத்தில் தான் நிற்கின்றார்கள் என்பது இந்த தாக்குதல் தரும் பாடமாக இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் இப்பொழுது நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என்று கூறியிருக்கின்றார்கள். அதேவேளை அமெரிக்காவினுடைய C-17 என்கின்ற 2 பெரிய விமானங்கள் பாகிஸ்தானில் சென்று இறங்கி இருக்கின்றன. இந்த விமானங்கள் உப அதிபர் பயணிக்கின்ற வாகனம், அவர்களை பாதுகாக்கின்ற கருவிகள், மேலதிகமாக அமெரிக்க குழுவினருக்கு வரக்கூடிய அனைத்து ஆபத்துக்களையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான உபகரணங்களுடன் பாகிஸ்தானினுடைய தலைநகரை சென்று இறங்கி இருக்கின்றார்கள். அதேவேளை பாகிஸ்தானினுடைய தலைநகர் பேச்சுவார்த்தை காரணமாக முற்று முழுதாக இப்பொழுது வெறிச்சோடி கிடக்கின்றது. அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் கடுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஈரானுடைய கப்பல் டெவிஸ்கா ஓமான் கடல் பகுதியில் காணப்பட்டது. அதை நிற்கும்படி கூறிய பொழுது நிற்கவில்லை என்றும் கூறியிருக்கின்றார். ஆனால் இந்த கப்பல் பிரம்மாண்டமான கப்பல், 290 மீட்டர் நீளம், 13 மீட்டர் ஆழம் கொண்ட கப்பலாகும். இதில் முழுமையாக அல்லது அரை பங்கு பொருட்கள் ஏற்றி செல்லப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கப்பல் முன்னரே அமெரிக்காவினுடைய தடை பட்டியலில் இருப்பது கவனிக்கத்தக்கது. இதை தொடர்ந்துதான் ஈரானுடைய தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது. இந்த இக்கட்டான நிலையில் எரிபொருள் விலை மறுபடியும் உயர்வடைந்திருக்கின்றது. 5.8% உயர்வு கண்டிருக்கின்றது. $95.64 பெரல் ஆயிலினுடைய விலை ஏற்றம் கண்டிருக்கின்றது. இதை தொடர்ந்து ஈரான் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்றும் அமெரிக்காவிற்கு அடிக்கு அடிதான் என்றும் தெரிவித்திருக்கின்றது. டென்மார்க்கினுடைய ஐரோப்பிய அரசியல் விவகார முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக்கப் கார்ஸ்போ கூறுகின்ற பொழுது இந்த பிரச்சனையை பேசி தீர்ப்பது மிகவும் கடினம் என்கின்றார். ஏனென்றால் ஈரான் ஆயுட்கால காப்புறுதி போல இனிமேல் தன் மீது தாக்குதலை நடத்துவது இல்லை என்று 100% உறுதியை கேட்கின்றது. அதை வழங்க முடியாத நிலை இருப்பதனால் பேசி தீர்க்க முடியாமல் இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானுடைய தரப்பில் இருந்து இஸ்மாயில் பக்காயி அமெரிக்காவினுடைய கோரிக்கைகள் முற்றிலும் நியாயமற்றவை என்றும் பேச முடியாமல் இருப்பதற்கு இதுவே காரணம் என்றும் கூறியிருக்கின்றார். அமைதி பேச்சுக்களை தொடர முடியாமல் இருப்பதற்கும் இதுதான் காரணம் என்று கூறுகின்றார். பாகிஸ்தான் பேச்சுக்களை நடத்துவதற்காக
பாகிஸ்தானில் இருக்கின்ற சரீனா ஹோட்டல் மற்றும் மரியட் ஹோட்டல் இரண்டும் அங்கு இருந்தவர்களை எல்லாம் வெளியேற்றி முற்று முழுதாக வெற்றிடமாக்கப்பட்டிருக்கின்றது. ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் ஈரானினுடைய ஹோட்டலில் இருந்த பொழுது குண்டு வைத்து கொல்லப்பட்டது போல ஹோட்டல்களுக்கு உள்ளே குண்டுகள் மறைத்து வைத்திருக்கின்றதா என்பதை பரிசோதனை செய்வதற்காக அனைவரும் வெளியே அகற்றப்பட்டு இப்பொழுது வெற்றிடமாக காணப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய தரப்பில் ஜே.டி. வான்ஸ், ஜெரால்ட் குஷ்னர், ஸ்டீவ் விட்கோ ஆகிய மூவரும் செல்லுகின்றார்கள். இவர்கள் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தைக்கான ஏ தர குழு என்று அழைக்கப்படுகின்றார்கள். இவர்கள் தான் காசா பிரச்சனையையும் பேசியவர்கள் ஆகும். ஈரானுடைய பேச்சாளர் பக்காயினுடைய கருத்தின்படி இப்போதைக்கு பேசுவதற்கு திட்டமில்லை என்றும் அமெரிக்கா பேச்சுக்களை சீரியஸாக கருதி இருந்தால் ஈரானுடைய கப்பலை தாக்கி இருக்காது என்று அவர் குறிப்பிடுகின்றார். அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையை விளையாட்டாக கருதுவதாக ஈரானிய மக்கள் கருதுகின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் இந்த இடத்தில் ஈரான் இந்த நேரம் அந்த கப்பலை அனுப்பியதும் அந்த கப்பலின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதும் பதிலுக்கு ஈரான் ஆளில்லா விமானங்களால் தாக்கியதும் ஆகிய சம்பவங்கள் இந்த இருவரும் பேச்சுவார்த்தை நடக்கின்ற நேரத்தில் இப்படியான ஒரு பொறிக்கிடங்கில் சிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது? பாகிஸ்தான் பேச்சுக்கள் முறிவடையமாக இருந்தால் போரொன்றை ஆரம்பிப்பதை தவிர வேறு வழியற்ற நிலையில் தான் இருப்பதாக அமெரிக்க அதிபர் கூறியிருக்கின்றார். ஒவ்வொரு வினாடிக்கு மேலும் 60 வினாடிகள் ஒன்றாக சேர்ந்து ஓங்கி அடிப்பது போல அதிர்வலையாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.